that is 1970. அங்கே ஜாயின் பண்ண that lab is called famous Cine Lab. ஃபேமஸ் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஸ்டுடியோ பாம்பேயில். அதாவது மகாலட்சுமி ரேஸ் கோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் அங்கே ஷூட் பண்ணுவாங்க. இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷன் ஸ்டுடியோ ஃபேமஸ் சினி லேப். பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடிங் இஸ் ஒரு ஸ்பெஷல் ஆர்ட். அது வந்து இட்ஸ் ரொம்ப ஐ ஜட்ஜ்மெண்ட்டில் தான் போகணும். தெர் இஸ் நோ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் கிடையாது. நம்முடைய ஐ ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அது கிரேடிங் பண்ணி அதை பின்னாடி 16 mm ரிடக்ஷன் பிரிண்டிங் பண்ணி அதை ஃபிலிம் டிவிஷனுக்கு டெலிவரி பண்ணுவோம். பிரசாத் மெயினாக ஸ்பெஷலாக பண்ணது 70 mm பிரிண்டிங். தட் இஸ் 70 mm 35 mm நெகட்டிவ்லேருந்து 70 mm பிரிண்ட்க்கு ப்ளோ அப் பண்ணுறது. அது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் பண்ணோம். அதுக்கு முன்னால் வரைக்கும் பாம்பே ஆகட்டும், சவுத் இந்தியாவில் எல்லாருமே அது எதர் வென் டு லண்டன் அல்லது ஜப்பான் அல்லது ஹாலிவுட்டுக்கு போய் தான் 70 mm பிரிண்ட்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் we did it. 70 mm பிரிண்டிங் 2 விதமாக பண்ணோம். ஒன்று வந்து சினிமா ஸ்கோப் நெகட்டிவ்லேருந்து 70 mm, இன்னொன்று 35 mm ஆர் ஒயிட் ஸ்க்ரீன்லேருந்து 70 mm. இந்த 2 விதமாகவும் பண்ணோம். ரசிய சுல்தான்னு ஒரு பிக் பிக்சர் பழைய ரொம்ப காலமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அது 70 mm பண்ணோம். சுபாஷ் கைஸ் கர்மா அது பண்ணோம். அப்புறம் மாவீரன் தமிழ் அதுவும் 70 mm பண்ணோம். படையோட்டம் மலையாளம் அதுவும் 70 mm. ஸோ இது வந்து இட் இஸ் அனதர் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் இன் பிரசாத். இந்த 70 mm வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி. அது ஏன்னா சவுண்டு வந்து மேக்னெட்டிக் பண்ணும். அதுக்கு வேண்டி சவுண்ட் ஸ்ட்ரைப்பிங் மிஷின் தனியாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். அதாவது என்ன பண்ணோம்னா முதல்ல அந்த ப்ளோ பிரிண்ட் ரெடி ஆகிடும். ரெடி ஆகி ப்ராசஸிங்கும் பண்ணிடுவோம். ப்ராசஸ் பண்ணோன்னா இட் வில் கோ ஃபார் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்பிங். மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்பிங்னா 70 mm ஃபிலிம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிரிண்டினுடைய எட்ஜில் ட்ராக் இருக்கும், பர்ஃபரேஷன் அவுட்டர் சைட்லேயும் இருக்கும், பிட்வீன் பிக்சர் அண்ட் பர்ஃபரேஷனும் இருக்கும். மொத்தம் 6 ட்ராக். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைப் பண்ணோன்னா அதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த சவுண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்ட் இட் ஃபார் ரிலீஸ். ரசிய சுல்தான்னு ஒரு பிக் பிக்சர் அது 70 mm பண்ணோம். சுபாஷ் கைஸ் கர்மா அது பண்ணோம். அப்புறம் மாவீரன் தமிழ் அதுவும் 70 mm பண்ணோம். படையோட்டம் மலையாளம் அதுவும் 70 mm. Manikal is one of the top art film directors. அதான் உஸ்கி ரொட்டி அந்த மாதிரி படம் எடுத்தார். பிரசாத்தில் வந்து 3 படம் பண்ணார். அதில் ஒரு படம் வந்து துருப்பத்னு அந்த படம். அந்த படத்தில் என்னென்னா இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஹீ வாண்டட் அ பர்டிகுலர் எஃபெக்ட். எப்படின்னா இந்த ப்ரோமிஸ்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும். ஏன்னா அந்த படம் வந்து இட் இஸ் அபவுட் சாங், அபவுட் ராகா. நம்ம கர்நாடிக் மியூசிக் மாதிரி ஒரு ராகா துருப்பத். அந்த துருப்பத் படத்துக்கு யூ வாண்டட் அ டிஃப்யூஸ்டு ஃபீலிங், ப்ரோமிஸ்ட். பட் ஆனால் ஒரு ஷூட்டிங் டைமில் அது பண்ண முடியல.
அப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார், சிவராமன் ஏதாவது பண்ண முடியுமா, கேன் யூ டூ சம்திங் இன் தி போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஐ வாண்ட் தட் மிஸ்டி ஃபீலிங், மிஸ்டி ப்ரோமிஸ்ட் லைக் ஃபீலிங் அப்படின்னு சொன்னார். தென் வி டிஸ்கஸ் மெனி திங். தென் ஐ சஜஸ்டட் போஸ்ட் ஃப்ளாஷிங் பண்ணலாமே அப்படின்னா. ஆனால் இது இப்போ அது பிரிண்டில் தான் பண்ணணும். எனிவே நெகட்டிவ் இஸ் ஆல்ரெடி ப்ராசஸ்ட். போஸ்ட் ஃப்ளாஷிங்னா என்ன பண்ணணும்னா, அந்த பிரிண்ட் பண்ணிக்கிட்டு, பிரிண்ட் பண்ணப்புறம் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பிரிண்டை திருப்பி பிரிண்டரில் ஒன் மோர் டைம் ரன் பண்ணி எ ஸ்மால் எக்ஸ்போஷர் ஃப்ளாஷ் பண்ணுவோம். அந்த ஃப்ளாஷுக்கு என்ன லைட்டு, என்ன லைட் நம்பர், என்ன கலரு, அதெல்லாம் டெஸ்ட் மூலமாக ஒரு 7-8 டெஸ்ட் எடுத்து அவருக்கு என்ன அது அந்த டிசைர்டு எஃபெக்ட் வரும்படி, அந்த டிஃப்யூஸ் ஃபீலிங் வரணும். ஒரு 7-8 டெஸ்ட்டு பண்ணி கடைசியில் சார் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாஷ் பண்ணி அந்த பிரிண்ட்டு எடுத்தோம் துருப்பத். தட் பிரிண்ட் ஒன் அவார்டு இன் லுக்கானோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவரும் வந்து ரொம்ப ஹாப்பி, அப்ரிஷியேட் பண்ணார். And film enna? Film is 3 things. Film is animal plus plant plus metal. Why I am saying this? Gelatin is, film is made up of gelatin. Gelatin வந்து animal proteinல இருந்து வருது. And film base, CTA base வந்து plant based. Plant like bamboo plant அந்த மாதிரி பிளான்ட்ல இருந்து வரக்கூடியது ஃபிலிம் பேஸ். அண்ட் மெட்டல்னு சொல்லக்கூடியது சில்வர், அதுதான் சில்வர் ஹாலைடு மாதிரி. ஸோ இந்த மூணும் சேர்ந்தது. ஸோ தெர் இஸ் a kind of organism, organic in it. That's why its film is organic. அந்த காலத்தில் உள்ள படங்கள்லாம் நீங்கள் ஆல்வேஸ் சேட் ஓல்ட் டேஸ் பிக்சர்ஸ் ஆர் பெட்டர் இல்லையா? எதனால் பெட்டர்? பிகாஸ் த சில்வர் ஹாலைட் எவோக்ட் எமோஷன்ஸ். தெர் இஸ் ஏதாவது ஒரு சேயிங் இருக்குது, அதாவது தேவதாஸ் பிக்சரை பார்த்து ஒரு ஜெனரேஷனே அழுது. ஒன் ஃபுல் ஜெனரேஷன் வெப்ட் ஓவர் தேவதாஸ். ஸோ மீன்ஸ் வாட்? அந்த சில்வர் ஹாலைடு இமேஜ் வந்து அவ்வளவு எமோஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. தி சேம் தேவதாஸ் வாஸ் மேட் ரீசன்ட்லி பை வாட்ஸ் இஸ் நேம், தட் ஃபேமஸ் டைரக்டர் பன்சாலி. ஸோ இட் வாஸ் மேட் more than 300-400 crores. They have used thousands of kilowatts of lights, burned the set, and the depth of field is for kilometers. But adu vandu it did not evoke the same emotion, not even 10% of the emotion of original Devadas, because of the difference in the media. So film evokes emotion, no doubt. And the tender feelings, அதெல்லாம் டிஜிட்டலில் கொண்டு வர்றது கஷ்டம். ஈவன் நவ் இட் இஸ் டிஃபிகல்ட். அந்த சாஃப்ட் டெண்டர் ஃபீலிங்ஸ். எனி ஸ்டோரி இப்போ ஒரு பை சில்ட்ரன் பேஸ்ட்னா லைக் மஸ்ஜிதி படம், அந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்னா யூ நீட் ஃபிலிம், நாட் திஸ். இந்த பிரிண்ட் பண்ணுறதுல நிறைய விதங்கள் இருக்குது. அதாவது பிரிண்டிங் வந்து கான்ட்ராக்ட் பிரிண்டிங் சொல்கிறது. சாதாரணமாக நம்ம ரிலீஸ் பிரிண்ட்டு 100-200 பிரிண்ட் பண்ணால் அது கான்ட்ராக்ட் பிரிண்ட் மூலமாக தான் பண்ணணும். அதாவது நெகட்டிவ் அண்ட் பிக்சர் ரெண்டும் சேர்ந்துருக்கும். அண்ட் இந்த பிரிண்டிங் கேட்டில் தென் தி எக்ஸ்போஷர் இஸ் மேட், அந்த கான்ட்ராக்ட்லேயே அப்படியே ரன் ஆகும். தட் இஸ் கால்ட் கான்ட்ராக்ட் பிரிண்டிங்.
அண்ட் காண்டாக்ட் பிரிண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு பிரிண்டிங் ஆல்சோ. அதுதான் ப்ராக்டிக்கல் ஆல் கமர்ஷியல் லேப்ஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்டெப் பிரிண்டிங். ஸ்டெப் பிரிண்டிங்னா ஜஸ்ட் லைக் கேமரா மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணுறது. சம் வெரி ஓல்டு நெகட்டிவ், வீக் நெகட்டிவ், அதெல்லாம் அதில் இருந்து பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த ஸ்டெப் பிரிண்டிங்கில் மெதுவாக, அதாவது ஒரு சம்டைம்ஸ் ஈவன் 5 frames per second, 10 frames per second அந்த நெகட்டிவ் கண்டிஷன் பார்த்து பண்ணலாம். அது தட்ஸ் கால்ட் ஆப்டிக்கல் பிரிண்டிங் அல்லது ஸ்டெப் பிரிண்டிங். அந்த ஸ்டெப் பிரிண்டிங்லேயே ஆப்டிக்கல் ஸ்டெப் பிரிண்டிங் இருக்குது. அது வந்து என்னென்னா ஃபார்மேட் கன்வர்ஷனுக்கு. ஃபார்மேட் கன்வர்ஷன்னா 35 mm நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க. யூ வாண்ட் 16 mm பிரிண்ட்னா 35 to 16 ரிடக்ஷன் பிரிண்ட் பண்ணுவோம். ஃபார் தட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆப்டிக்கல் ரிடக்ஷன் பிரிண்டர். இட்ஸ் அ ஸ்டெப் பிரிண்டர், ஆப்டிக்கல் ரிடக்ஷன் ஸ்டெப் பிரிண்டர். அதே மாதிரி 16 mm ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதாவது டு சேவ் பட்ஜெட் கான்சியஸ் பீப்புள் வந்து 16 mm ஷூட் பண்ணி 35 mm ப்ளோ அப், அது ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அப்போ வந்து 16 to 35 ப்ளோ அப் பிரிண்டிங், அது ஜஸ்ட் ஆப்போசிட், அதுவும் பண்ணோம். யூ கேன் சே ஒரு ரெஸ்டரேஷன் ஒர்க்குன்னே சொல்லலாம். அதை மதர் இண்டியான்னு ஒரு படம், இந்த மதர் இண்டியா ஃபேமஸ். அந்த படத்தில் என்னாச்சுன்னா அந்த படம் நெகட்டிவ் வந்து இட் காட் டெஸ்ட்ராய்டு. அது கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகி போச்சுது. அது லண்டனில் ஏதோ ஒரு லேபில் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல கடைசியில். ஐ திங்க் அந்த ப்ரொடியூசர் லேபுக்கு வந்தார், எங்கேயோ ஒரு பிரிண்ட்டை தேடி பிடிச்சி கொண்டு வந்தார். அது இல்லாமல் ஃபேட் ஆகி போச்சு. கலர்ஸு ரொம்ப ஒரு ஒன்லி ஒன் கலர், ஸ்லைட் ரெட்டிஷ் மஜெண்டா கலர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஓல்டு ஃபிலிம்ஸ் வந்து இந்த மாதிரி மஜெண்டா கலர் இருக்கும். ஏன்னா தி க்ரீன் கலர் ஃபேட்ஸ் ஃபாஸ்டர். ஸோ அதனால் அப்படி இருந்தது. அப்போல்லாம் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. தெர் இஸ் நோ அதர் திங். ஆக்ஸ்பரிலேயும் எதுவும் இதெல்லாம் பண்ண முடியாது. பட் லக்கிலி வி ஹேட் லிக்விட் கேட். அந்த டைமில் தான் வந்தது லிக்விட் கேட் பிரிண்டிங். ஸோ முதல்ல அந்த பிரிண்ட்டை ஹேண்ட் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே சைட் கட்ஸு அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி இந்த பிரிண்டை ஓரளவுக்கு ரன்னிங் கண்டிஷனில், பிரிண்டரில் ரன் ஆகணுமில்ல, ஸோ அந்த ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அதை அல்ட்ராசானிக் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் பிரிண்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த டைமில் ஒரு ஐடியா தோணுச்சுது. அந்த பிரிண்ட்டில் கலர்ஸ் அவ்வளோ தெரியல, மெயினாக பிங்க் கலர் தான் இருந்தது. ஸோ கான்ட்ராஸ்ட் இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ வீட்டில் அப்போ என்ன நினச்சோம்னா சம்திங் நம்ம பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸிங்கில் பண்ணணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணப்புறம் டெவலப்பிங் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக பண்ணுறோன்னா வி மேட் அ டூப்ளிகேட் நெகட்டிவ். அந்த பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டூப் நெகட்டிவ் பண்ணோம். இந்த டியூப் நெகட்டிவ் பண்ணும்போது நார்மல் ஸ்டாண்டர்ட் டியூப் நெகட்டிவ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் ஹையர் புஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி த்ரூ லிக்விட் கேட் பிரிண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் வி மேட் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் இட். அப்போ அந்த பிரிண்ட் வந்து ரொம்ப நல்லா வந்தது. எது நம்பர் 1, அதில் இருந்த ஸ்க்ராச்சஸ் ஸ்பாட்ஸு அதெல்லாம் போய் க்ளீன் ஆயிடுச்சு, நம்பர் 1. நம்பர் 2, அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நார்மல் கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்துடுது. ஏன்னா நம்ம புஷ் பண்ணி அதை சரி பண்ணோம். ரெண்டாவது, டு அவர் சர்ப்ரைஸ், நாங்கள் பார்க்காத கலரும் கொஞ்சம் மேலே வந்துடுது. கொஞ்சம் க்ரீன்,
கொஞ்சம் ப்ளூ அதெல்லாம் வந்து அந்த ப்ரொடியூசர் ரொம்ப த்ரில் ஆகிட்டார். ஏன்னா அந்த ஒரிஜினல் அந்த அந்த ஒரு கொண்டு வந்த பிரிண்ட் அது கம்பேர் பண்ணும்போது ஸோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். அண்ட் அவர் அது பாம்பேயில் உள்ள ஜேர்னல்ஸ்லாம் அவரே ஒரு பப்ளிஷ் பண்ணி கன்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தார். பிரசாத் லேப் அண்ட் மை செல்ஃப் அப்படி பண்ணியிருந்தார். The cameraman he has so many problems. He has to worry about exposure, worry about lighting, worry about so many problems he has to undergo during shoot. So he believes that at least in the lab there is one constant thing, there won't be any change. So our confident expose பண்ணலாம் as per meter. As long as அந்த லேப் கரெக்ட் ப்ராசஸிங் எனி டைம் ஆஃப் தி டே. நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணால் ஒரு ரிசல்ட் வரும். அதே நெகட்டிவாக ஒரு 1 month கழித்து ப்ராசஸ் பண்ணாலும் சேம் ரிசல்ட் வரணும். ஸோ தட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் லேப் ஹேஸ் டு கிரியேட். அதுக்கு வேண்டி லேபில் நிறைய குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் லேபில் நாங்கள் இமேஜ் கேர் சர்டிஃபிகேஷன் வாங்கினோம். இமேஜ் கேர் சர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியது ஜஸ்ட் லைக் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஃபார் ஏதாவது குட் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்னா இட்ஸ் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட்னு. அதே மாதிரி இமேஜ் கேர் சர்டிஃபைட் லேப்னா இட்ஸ் அ குட் லேப். உலகத்தில் எந்த பார்ட்லேருந்து எந்த கேமராமேனோ ஓகே இந்தியாவில் ஒரு இமேஜ் கேர் லேப் இருக்குது, ஸோ வி கேன் ப்ராசஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லேபுக்கு டெலிவரிங் குவாலிட்டி, கீப்பிங் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது லேப் அண்ட் தி கேமராமேன் ஷுட் ஹாவ் சம் communication. When the exposure ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது நார்மலாக எக்ஸ்போஸ் பண்ணால் there's no problem, everything will come correct. Sometime the cinematographer due to some situations or maybe அங்கே அவுட்டோரில் ஷூட் பண்ண the light was very dull, so full open பண்ணப்புறம் is not able to get exposure na, then it may be under by 1 stop, 1.5 stop, sometimes even 2 stops. Sometimes by mistake some assistant or somebody they have set the wrong aperture, அந்த மாதிரி நடக்குது சில சமயத்தில். ஸோ சம்டைம்ஸ் தே நோ ஓகே தே ஒரு ஹை ஸ்பீடு நெகட்டிவ் கொண்டு போயிருக்கணும், ஆனால் கொண்டு போகலை, அதனால் தே யூஸ் நார்மல் நெகட்டிவ், அதனாலேயும் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகலாம். அப்புறம் பல ரீசன்ஸ்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேமராமேன் மேலே ஒரு கிளியராக இந்த கேன் மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ளீஸ் புஷ் 1 ஸ்டாப், ஹாஃப் ஸ்டாப் என்னவோ சொன்னோன்னா லேபில் நாங்கள் புஷ் பண்ணலாம். புஷ் மீன்ஸ் டெவலப்பிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது. கேமராமேன் அஃப்கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் அடிஷ்னல் ஒர்க்கு அவங்க பண்ணணும். தேர் இஸ் சம்திங் கால் லில்லின்னு, லில்லி சிஸ்டம். என்னென்னா ஒவ்வொரு ஷாட் எடுத்து முடிஞ்ச உடனே ஷார்ட் எண்டில் ஒரு 4 ஃப்ரேம்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணணும் ஃபார் எவ்ரி ஷாட். ஸோ அது இட்ஸ் கால்ட் லில்லி. இப்போ ஒரு படம் சாதாரணமாக ஒரு படம் நார்மல் ஈவன் ஆக்ஷன் பிக்சராக இருந்தால் கூட ஒரு 3000 ஷார்ட்ஸ் இருக்கும் டோட்டல் படத்துக்குன்னா அந்த தட் மணி.
ஸோ இதை பிரிண்ட் பண்ணோன்னா we first print the lily in single light or one light. Sometimes it is called best light. Say Americans call it best light. European call it one light. Some people call it single light. It's the same. அதாவது ஆவரேஜாக என்ன ஒரு நம்பர் இருக்கோ அதை பார்த்து நெகட்டிவ் டென்சிட்டி பார்த்து அதில் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் பண்ணி இட் வில் கம் அவுட். இது லில்லி. அந்த லில்லியில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். சம்டைம்ஸ் சேம் கலராக இருக்கும். இஃப் தி கேமராமேன் இஸ் ஃபென்டாஸ்டிக் தென் ஆல்மோஸ்ட் ஒன் லைட்டே மொரல்லஸ் ஓகே வந்துடும். ஏன்னா அவங்க வந்து டியூரிங் ஷூட் சிசி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி மொரல்லஸ் கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கஸ் பாட்லே அவருடைய லில்லி பார்த்தோம்னா இன்டோர் ஷாட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேம் கலர் அண்ட் அப்பர்ச்சரில் போகும். அவுட்டோர்லாம் அதே மாதிரி ஒரு ரேஞ்சில் போகும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு கலர் கரெக்ட், குயிக்காக முடிச்சிடலாம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லில்லி சிஸ்டம். இந்த ஒன் லைட்டில் பிரிண்ட் பண்ணோன்னா அந்த கேமராமேன் அந்த கிரேடர் கூட உட்காந்து அந்த லில்லியை அந்த டேபிளில் வியூயிங் டேபிளில் பார்ப்பார். அப்போ தெரியும் ஷார்ட்டில் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. அந்த 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 வித்தியாசத்தை அந்த எக்ஸஸ் கலரை அதர்வைஸ் கால் பயாஸ் கலரை ரிமூவ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ். தே ஆர் ஜெல் ஃபில்டர்ஸ், ஜெலட்டின் ஃபில்டர்ஸ், ஸ்மால் ஜஸ்ட் ½ inch ஸ்கொயர் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா அந்த அந்த இதுக்கு மேலே லில்லி பிரிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபில்டரை வச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அந்த திஸ் இஸ் கால் தி ஃபில்டர் பேக். ஸோ இந்த அலுமினியம் ஃப்ரேமில் இந்த எல்லோ ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் எல்லோ மஜெண்டா 2 ஃபில்டரை யூஸ் பண்ணுவோம். சம்டைம் எல்லோ மஜெண்டா அண்ட் என்டி நியூட்ரல் டென்சிட்டி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதை அந்த பேண்டில் போட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் தி கலர் கரெக்ஷன் பேக் ஃபார் தட் ஷாட். ஃபைனல் கலர் பேலன்ஸ்டு லில்லி பார்த்து கேமராமேன் எஸ் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னப்புறம் இந்த ஃபில்டர் பேக்கை இந்த ஃபைனல் ஃபில்டர் பேண்டை ஒரிஜினல் நெகட்டிவ் ரன் பண்ணும்போது அது கூட இதுவும் ரன் ஆகும். தென் யூ கெட் அ பர்ஃபெக்ட் பிரிண்ட். அடிட்டிவ் சிஸ்டம் வந்தப்புறம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஃபார் ஷூட்டிங் தெர் இஸ் நோ சேஞ்ச். இன் தி லேப் தெர் இஸ் அ பிக் சேஞ்ச். ஏன்னா நோ லாங்கர் ஃபில்டர் இஸ் நாட் ரிக்வயர்டு. அதுக்கு பதில் இப்போ அனலைசர் சொல்லிவிட்டு கலர் ஃபில்ம் அனலைசர்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் லேபில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நெகட்டிவை அந்த அனலைசர் ஒரு 2 ஸ்பூல் இருக்கும், டேக் ஆஃப் அண்ட் டேக் அப். ஜஸ்ட் லைக் கேமராவில் இருக்க மாதிரி ஒரு டேக் ஆஃபில் லோட் பண்ணுறோம் நெகட்டிவை, ரீல் நம்பர் 1, அண்ட் டேக்கப்பில் அது வைன் பண்ணுறோம். அது அந்த டேக் ஆஃபில் இருந்து அது இட் கோஸ் வயா எ பாத் தட்ஸ் கால்டு எக்ஸ்போஷர் பாத். அதுக்கு கீழே ஒரு ஸ்கேனர் இருக்கும். தட் ஸ்கேனர் வில் ஸ்கேன் தி நெகட்டிவ். கீழே அந்த ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஸ்கேன் தி நெகட்டிவ் and reproduce it as a positive image in the monitor. இந்த அனலைசர் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு கலர் மானிட்டர் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் ஷார்ட் பை ஷார்ட் வைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஷார்ட்டும் ஸ்கேன் ஆகி அந்த ஸ்கேன்டு இமேஜ் இஸ் டிஸ்பிளேடு ஆஸ் அ பாசிட்டிவ் இமேஜ். நம்ம யூஸ் பண்ணுறது நெகட்டிவ். வாட் வி ஆர் சீயிங் இஸ் பாசிட்டிவ். அதை இன் அதர் வேர்ட்ஸ் அது சொல்லப்போனால் இட் இஸ் எ சிமுலேஷன் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் டு see finally on the screen. Red, green and blue are called primary colors. ஸோ தியரி பிரகாரம் இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணால் யூ கேன் கெட் எனி கலர்ஸ் இன் நேச்சர்.
ஓகே, அதனால் இந்த ஆர்ஜிபி கண்ட்ரோலில் வச்சு அதில் 1 to 20 1 to 50 சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த நாம் ரொட்டேட் பண்ணால் கலர் நம்பர் 1 2 3 4 அதை செலக்ட் பண்ணி அது பிரகாரம் நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை அது பிரகாரம் கிரேடர் உங்கள் டேஸ்ட் பிரகாரம் கண்ட்ரோல் பண்ணுவார். சினிமாட்டோகிராஃபரோட கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே ஸ்கின் டோன் வச்சு போக முடியாது. சம்டைம்ஸ் யூஆர் யூஸிங் ஸ்பெஷல் லைட்ஸ், யூ வாண்ட் அந்த சீன் பர்டிகுலர் லுக் வேணும், யூ ஹேவ் டு சே அது ஒரு ஆர்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த கிரேடிங் பண்ணும்போது அந்த டேட்டா இருக்க அந்த எவ்ரி ஷாட்டுக்கு ஒரு ஆர்ஜிபி டேட்டா இருக்கும். அந்த ஆர்ஜிபி டேட்டா அதை இந்த கம்ப்யூட்டர் கிராப் பண்ணிடும். இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணாங்க, பஞ்ச் டேப். ஸோ இந்த பஞ்ச் டேப்பில் 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னது ஆர்ஜிபி டேட்டானும். ஆர்ஜிபி டேட்டா இல்லாமல் there is another data called FCC. FCC means frame count queuing. அதாவது நம்ம அந்த ஷார்ட் பை ஷார்ட் ரிவைன் பண்ணும்போது ஷார்ட் நம்பர் 1 ஃபுட்டேஜ் எவ்வளவு, ஷார்ட் நம்பர் 2 ஃபுட்டேஜ் எவ்வளவு, லைக் தட் ஒவ்வொரு இது ஃபுட்டேஜையும் அது மெஷர் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுவும் கிராப்டு பை தி கம்ப்யூட்டர். ஸோ தி கம்ப்யூட்டர் டஸ் 2 jobs, grabbing RGB, grabbing FCC. Actually there is a white light, 1000 watt halogen lamp. அந்த ஹாலஜன் லேம்பை ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூன்னு அதை ஸ்ப்ளிட் பண்ணிடும் 3 colors. அந்த 3 கலர்லேயும் there will be a valve, light, it's called light valve. Light valve 1 2 3 in 3 இதுலேயும். ஸோ இந்த டேப் அந்த லைட் வால் இட் இஸ் கண்ட்ரோலிங் தி அமௌண்ட் ஆஃப் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூ ரீச்சிங் தி பிரிண்டிங் கேட். அதனுடைய கமாண்ட் இது கொடுக்குது. இப்போ லேட்டர் என்னென்னா இது கூட தேவையில்லை, அதுக்கு பதில் ஃப்ளாப்பி டிஸ்க். அந்த டைமில் 1.5 inch ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்தது. அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமாட்டு இன்டர்ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் அடிக்டிவ் சிஸ்டம். அடிக்டிவ் சிஸ்டத்தில் ஒரே நாள்லேயே நீங்கள் கிரேடிங் முடிச்சிடலாம். ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபரும் யூனிக் இந்த அவங்களுடைய ஓன் வேல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வில்லியம்ஸ்னு ஒரு கேமராமேன் இருந்தார். யூனோ வில்லியம்ஸ், ஜேடபிள்யூ வில்லியம்ஸ். அவருடைய ஸ்டைல் ஈ கிரியேட் ஸ்ட்ராங் பேக்லைட். அந்த ஜஸ்ட் அது ஐ டோன்ட் சே தட் இஸ் தி பெஸ்ட், பட் ஆனால் அவர் அவருடைய ஸ்டைல் அது. படையோட்டம் அந்த படங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம் ஸ்ட்ராங், ஆல்மோஸ்ட் தலையை சுற்றி இந்த பேர்ன் ஆகிறது மாதிரிலாம் லைட்டப் பண்ணுவார் இவர். லைக் இப்போ ஐ டோல்ட் அபவுட் ரத்னவேலு, இ யூஸ் கலர்ஸ் வெரி எஃபெக்டிவ்லி இல்லையா, அந்த மாதிரி. நான் பிசி ஐ லைக் ஹிம் பிகாஸ் இஸ் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டோரி டெல்லிங். அதில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. And then whenever required he creates beautiful lighting patterns like Tirda Tirda and அதுக்கு முன்னால் ஈவன் ஏர்லியர் ஃபிலிம்ஸில் யூஸ் டு ஹாவ் ஒரு லைட்டிங் ஸ்டைல் விச் கேச்சஸ் யுவர் ஐ அப்படின்னு. இ செட் பெஞ்ச் மார்க் இன் ஃபோட்டோகிராஃபி, நோ டவுட். இந்தியன் சினிமாட்டோகிராஃபியில் created benchmark, not South Indian லெவலில். ஸோ ரெண்டாவது இந்த சினிமாட்டோகிராஃபிக்கே ஒரு தனி ஒரு 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 வேல்யூ, ஒரு ப்ரிஸ்டேஜ் கொண்டு வந்தது அவர். ராஜீவ் மேனன் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஐ லைக் ஹிஸ் ஃபோட்டோகிராஃபி. என்னென்னா யூஸ் நேச்சுரல் லைட் அண்ட் நேச்சுரல் லைட்டிங் ஸ்டைல். I think even Thiru, he did some experiment in
Heram used அந்த பீரியடு கொண்டு வரதுக்கு ஒரு sepia tone. He did a very bold experiment of heavy sepia throughout, and அந்த படத்துக்கு that helped. R.D. Rajasekhar, for example, he is, I think I like his fast moving action shots, you know. Like that, every cinematographer ஒவ்வொருவருக்கும் ஒரு special skill, and I like that style that way. Another cinematographer I like is Ravi K. Chandran. Ravi K. Chandran is good in glamour. He is very good in glamour lighting. Maybe அவர் பாலிவுட்டில் ஒர்க் பண்ணால அண்ட் நிறைய கமர்ஷியல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ யூசஸ் லைட் வெரி வெல் டு மேக் இட் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் glamour. Personally graded that film Sagar. That is Ramesh Seppi's film Sagar. I was the color grader. On S.M. Anwar is the cameraman. So, such beautiful frames. There is a sunset scene where Dimple Kapadia goes for swimming in the seaside. Very, very wonderfully photographed. Kamala Hassan கூட அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. Visuals are great, and that and very functional photography.